வெல்கம் டு டிஎஸ் தாராபுரம். ஸோ இன்றைக்கி இந்த பிறந்த நாள் அதுக்கு வாட்ஸ்அப்பில் என்னன்னு சரி, ஃபேஸ்புக்கில் என்னன்னு சரி, நார்மல் ஃபோனில் என்னன்னு விஷ் பண்ணின அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த நாள் அடுத்து வந்துச்சுன்னா பிப்ரவரி நிலையில் இருக்குது. ஒரே ஒரு தான் தந்தது. இந்த ஷர்ட்டு யார் எடுத்து தந்தது எல்லாம் ஃபிட் பண்ணிப்பான்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃப் தான் இந்த ஷர்ட் எடுத்து தந்தது. இன்னொரு ஷர்ட் ஒன்று இருக்கு, அதை இருந்தாலும் இந்த நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டினது. இன்னொரு ஷர்ட் ஒன்று காட்டுறேன், எடுத்துவார். இது ஒரு ஷர்ட் ஒன்று இதான் அந்த ஷர்ட். மற்றது இந்த ஷர்ட், இதுவும் நல்லா இருக்கு. இப்படி டிசைன் போட்டு முதல் முறையாக போடுறேன். அது இப்படி ஷர்ட்டு நான் போட்டுருக்கேன். இந்த கலரில் இந்த முறை வந்துருக்கு. மற்றது இதை விட முக்கியமான இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்ட் வந்து நான் நிறைய நாள் வாங்கணும்னு நினைச்சது. கமலாலா நினைச்சேன் நான் வாங்கலாம் போயிட்டு. அதோட அது யூடியூப்புக்கும் முக்கியமாக தேவையான ஒன்றும். அது பெரிய ஒரு சாமான் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சாமான் தான். ஆனால் அவ்வளோ பிடிக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்சது கண்ணனாலாக வாங்கணும்னு நினைச்சது தான் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதுவும் ஒய்ஃப் தான் வாங்கியிருந்தவா. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னங்க. இதுதான் அந்த கிஃப்ட். ஹெல்மெட், ஹெல்மெட். இது வந்து வேகா ஹெல்மெட். இது இந்த முகமூடி ஹெல்மெட்னு சொல்லுவோம். இது வந்து மோட்டோ வ்ளாகுக்கு முக்கியமான ஒன்று. இதுவும் எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்திருக்குது. நிறைய நல்ல சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வைப்புக்கு. இது நான் கண்ணாலாக வாங்கணும்னு நினைச்சது, வாங்கி நான் போயிட்டு இந்த பிறந்த நாளைக்கு இது வந்து எனக்கு கிடைச்சது நல்ல ஒரு சந்தோஷம். பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று. இதுகளும் இந்த ஷர்ட்டுகளும் பெரிய கிஃப்ட் தான். இதை நான் கண்ணால் வாங்கணும்னு நினைச்சபடியா இதுவும் நல்ல ஒரு கிஃப்ட் உண்டு. இதை நான் ஏற்கனவே எடுத்து பார்த்துட்டேன். இப்படியும் எடுத்து காட்டணும். இதைக்காட unboxing. இதுதான் ஹெல்மெட். தேகாண்டு போட்டு தேகா. அதனால நான் வாங்கணும் இந்த ஹெல்மெட். இது கை நல்லா இந்த ஹெல்மெட் இந்த கைக்கு வந்துட்டு பர்த்டே கிஃப்ட் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டை போடுவோம். தேங்காய் நாளைக்கு நான் தொப்பி போட்டுருக்கேன். வறுமையாக நான் ஹெல்மெட் போடுறேன்டா தொப்பி போட்டு தான் போடுறேன். நான் ஏன்னா ஹெல்மெட் எல்லோரும் பாய்க்கிறது தான். இருந்தாலும் சில பேர் பாய்ப்பாங்க தானே. இப்போ அதனால ஹெல்மெட் போட்டு தான் பாய்க்கணும். நான் இந்த பக்கம் தான் போடுறேன். நான் தொப்பி இந்த ஹெல்மெட்டுக்கு அப்படி போடுறதுக்காக நான் இப்படி போடுறேன். ஓகே, போட்டு போகணும். ஓகே, ஹெல்மெட் போட்டாச்சு. நல்லா இருக்கேன். மோட்டோ வ்ளாக் ஃபீல் ஒன்று வருது. மோட்டோ வ்ளாக் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இனி வீடியோக்களும் தொடர்ந்து வரும் இந்த நம்புகிறேன். கொஞ்சம் நல்லா வீடியோ போடுவேன் நான். இனி இந்த மோட்டோ வ்ளாக் வீடியோ தொடர்ந்து வரும். எப்படி இருக்குது அப்படின்றத, ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே நல்லா இருக்குது, நல்லா ஃபிட்டாக இருக்குது. சவுண்டு கேட்குது அப்படி இல்லை.
ஓகே, என்னுடைய வைஃபுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிஃப்ட் நடத்த தான் வாங்கணும்னு ஃபைனலாக கிடைச்சிட்டு நன்றி. மற்றது லிஸ்ட் பண்ணின எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். வேறு என்ன, இந்த பிறந்தநாள் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு பிறந்தநாளும் சந்தோஷம்தான். போன பிறந்தநாளுக்கு அதுக்கு முதல் பிறந்தநாள் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் செய்கிறவங்க வைஃப் வந்து அப்போதைக்கு வெட்டிங் பண்ணிடுறாங்க. இந்த முறை எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோவை முடிச்சு போடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். பெரும்பாலும் அடுத்தது மோட்டோ வ்ளாகாக இருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டுவோம். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே ஒரு ஹெல்மெட் ஒன்று இருந்தது வந்து அது எந்த இல்லைன்னு ஆடுறது, அதில் தான் இந்த கோப்ரோ மவுண்ட் எல்லாம் கூட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை கழட்டி இதுக்கு கூட்டுவோம். அந்த ஹெல்மெட்டை வாங்கி ஆட்டோ கொடுக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் பழசு. இதுக்கு வந்து இதில் நெட் மாதிரி ஒன்று போட்டுருக்கு. பெரும்பாலும் சவுண்டுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்து. நல்லா இருக்க போட்டு ட்ரை ஒன்று ஆரம்பித்து பார்ப்போம். நல்லா வரும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவிலேயே ஏதாவது ஆட் பண்ணணும்னு வந்து சொன்னால் ஆட் பண்ணி போடுவேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி ஆகுது. இதுதான் பர்த்டே ஸ்டார்ட். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பார்த்துட்டு வீடியோ முடிஞ்சு விடுறேன். அப்படி இல்லாட்டி இதோடையே இந்த வீடியோவை முடிஞ்சு விடுறேன். ஓகே, நைட் வந்து கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பெருசாக எடுக்கலை. 12 மணிக்கு எடுத்ததால் நான் பெருசாக கதைக்கவும் இல்லை. அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன். அதையும் நார்மலாக பாருங்கள். பெருசாக ஒன்றும் கேக்கை மட்டும் எடுத்துருப்பேன். உங்களை கட் பண்ணின வீடியோவை எடுத்துருப்பேன். நான் அப்படியே கோபுரம் அப்படியே வச்சுட்டு அப்படியே கேக் கட் பண்ணது தான். அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஓகே, சந்தோஷம். பாய். Happy birthday to you. பாருங்க. Happy birthday to you. Happy birthday dear Tanoyan. Happy birthday to you. Okay. பள்ளிக்கூடத்துல வாடினது. அப்பா வந்து இருது. எனக்கு ஒழுப்பிச்சு. Happy birthday. Ayo. Mau
இந்த கிளம்பு வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஆளும்ப எடுங்க இருங்கோ பொருங்கோ மாசோட போங்க நீங்க வீட்டுங்க அது கட்ட முடியாது பட்டியா நான் இப்போ தாண்டா அந்த அளவுக்கு வசதி இல்லை அதுவும் எடுத்துருக்குமா போட்டோ நன்றி அவங்களோட தேதி வாசனைகளாக நன்றி இப்படி சாப்பிடுறீங்க அவங்க என்ன தேதி விடுறாங்க அது அப்படி பெருசா ரெண்டா வெட்டுங்க கொண்ட பாத்திரம் அடிங்க சாப்பிடுறீங்க விட்டு விட்டு என்னோட சிப்டரிகோ அதெல்லாம் அவ்வளோதான் வீட்டுக்கு தேவையான கிஃப்ட் காட்டுறேன் உங்களுக்கு சரி வெட்டி வெட்டி போங்க சும்மா சின்ன துண்டா வெட்டுங்க வெட்டி அப்படியே வைங்க எல்லாத்தையும் வெட்டினீங்களா நீ வெட்டி வெட்டி போங்க சாப்பிடுங்க அதுதான் எல்லாம் பத்தி சாப்பிட்டோம் இதான் வெளியில நன்றி எல்லாத்துக்கும் நிறைய சாப்பிடுங்க பாய் ஓகே பாய் பாய் ஏன் சார் பாய் காட்டுங்க பாய் காட்டுங்க ஓகே